Vivo V29 and V29 Pro 4ஆம் தேதி லான்ச் ஆகுது. அதாவது இன்னைக்கு தான் இப்போ வரைக்குமே கன்ஃபார்ம் ஆயிருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பார்க்கலாம் அண்ட் என்ன ப்ரைஸுக்கு வரும் அப்படிங்கிறதையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ரெண்டு ஃபோனில் ஏதாவது ஒரு ஃபோனோட அன்பாக்சிங் ப்ளஸ் கேமரா ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்டேட் வந்து பண்ணிடுறேன். இப்போ V29 Pro ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். என்னென்ன வித்தியாசங்கிறத அந்த வித்தியாசங்கள் வர ஏரியாவில் நான் பிரித்து வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன் கிளாஸ் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பட் இன்னுமே பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அலுமினியம்க்கு அப்கிரேட் ஆனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். மற்றபடி நல்ல பில் குவாலிட்டி வந்துருக்கு அண்ட் கையில எடுக்கும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். கர்வ் டிஸ்பிளேவும் இருக்கனால ரொம்ப சூப்பரா இருக்கும். விவோவோட மார்க்கெட்டிங் வந்து 186 கிராம்க்கான வெயிட்டும் பிளஸ் இது வந்து ஒரு 7.4 திக்னஸ் இருக்க போன். ஒரு அல்ட்ரா ஸ்லிம் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட வி சீரிஸே இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன்ல பெருசா பேசுற ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒன்னு கலர் சேஞ்சிங், அது காலகாலமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு இந்த டைம் வந்து அந்த அது ஒரு 3D பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய போன்குள்ள கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு வகையில நல்லா தான் வந்திருக்கு. அண்ட் முக்கியமா இந்த போனோட அட்ராக்டிவான விஷயம்னா இதோட கலர்ஸ் தான். மொத்தம் 3 கலர் வந்திருக்கு. ஒன்னு வந்து ஹிமாலயன் ப்ளூ, இன்னொன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர். பிளாக் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. இந்த ரெட்டும் அந்த ப்ளூவும் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். குறிப்பா அந்த ரெட் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அட்ராக்ஷன் வந்திருக்கு. V29 கலர் சேஞ்சிங் அந்த அளவுக்கு நல்லா தெரியாது, பட் இந்த ப்ரோ அண்ட் V29 நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பில் டிசைன் ஆல்வேஸ் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. பட் எனக்கு ஒரு சின்ன டிராபேக்கா தெரியுதுன்னா, குளோபலா அந்த போன் லான்ச் ஆகும்போது IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம இந்தியா லான்ச்ல IP68 பத்தி பெருசா எதுவும் மென்ஷன் வந்து பண்ணல. ஏன்னா எப்பவுமே அது ஒரு பெரிய ஹைலைட்டுங்கனால அதை மென்ஷன் பண்ணிடுவாங்க பில் டிசைன் லீக் பண்ணும்போது. பட் விவோ இப்போ வரைக்குமே அதை வந்து கொடுக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு IP68 இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. பட் அதை எடுத்துட்டு வந்தாதான் இந்த ஜென்ரேஷன்ல ஒரு அப்கிரேட் இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் கொடுக்கல. உங்க தாட்ஸை கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னாலும் ரெண்டு போனும் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்பிளே தான். ரெசல்யூஷன்ல வேணா கொஞ்சம் வித்தியாசம் இருக்க சான்ஸ் வந்துருக்கு. 1.5K வந்து சொல்லியிருக்காங்க. அது ரெண்டுத்துக்குமே தராங்களா இல்ல ப்ரோக்கு மட்டும் தராங்களான்னு தெரியல. மற்றபடி சிமிலர் டிஸ்பிளே வந்து பார்க்க முடியுது. 6.7 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்கு. மேக்ஸிமம் பிரைட்னஸ் 1300 nits வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவே போதும் தான். அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். V27 இருக்க அதே டிஸ்பிளே தான், பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் இங்கேயுமே ஒரு மிஸ் ஆகிற பாயிண்ட்னா, இப்போ வரைக்குமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பெருசா கன்ஃபார்மே வந்து ஆகல. V27லயும் சரி V27 ப்ரோலையும் சரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்கல. அதே மாதிரி டால்பி விஷன் அந்த மாதிரி சப்போர்ட்டும் கொடுக்கல. அதே தான் இந்த ஜென்ரேஷன் வரப்போது. கண்டிப்பா விவோ அப்கிரேட் கொடுத்துருக்கணும், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால்பி விஷன் கொடுத்துருக்கணும். பட் கொடுக்கல. அது போக அஸ்டியா 10+க்கான சப்போர்ட் வேணா வந்திருக்கு. ஓவரால் இது ஒரு நல்ல டிஸ்பிளேவா இருந்தாலுமே ஒரு கம்ப்ளீட்டான டிஸ்பிளே கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஹோப் கொடுத்தாங்கன்னா நான் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். பட் இப்போ வரைக்குமே அது கொடுக்கறதுக்கான அறிகுறி சுத்தமா கிடையாது. 29 Pro ரெண்டுலையுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40K பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு போனுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லைங்கிறது கண்டிப்பா ஒரு டிராபேக் தான் மல்டிமீடியா சைட்ல. அது போக இது வந்து ஒரு நல்ல பணம் சொல்லலாம். உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இங்க ரெண்டு போனுக்கும் வித்தியாசம் வந்து இருக்கு. V29 ஸ்னாப்டிராகன் 778G தான். இது வந்து ஒரு 8 நானோமீட்டர் ஒரு நல்ல ப்ராசஸர். பட் போன ஜென்ரேஷனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மி தான். நான் ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுவே V29 போனா அதே சிப் தான். V27 இருக்க அதே சிப் டிமென்சிட்டி 80-100. இது வந்து ஒரு 4 நானோமீட்டர் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ஸ்ல அதாவது இந்த ரெண்டு போன்ஸும் வர பிரைஸ் பாயிண்ட்டுக்கு சிப்செட் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லிட முடியாது. பட் டீசெண்டா வந்து இருக்குன்னு வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ரெண்டுமே ஹீட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணலாம் வந்து எதிர்பார்க்கறேன். ஏன்னா ரெண்டுமே ஒரு நல்ல கேப்பபிள் சிப் தான். நிறைய டைம் யூஸ் பண்ண சிப்செட்டுங்கனால ஹீட்டிங் பெட்டரா பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ரெண்டு போனுமே கேமிங்காக கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா V29 Pro கூட கேமிங் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் V29 ஒரு டீசென்டான கேமிங் போன் சொல்லலாம். நார்மலான டே டு டே யூசேஜ் பண்றவங்களுக்கு இந்த ரெண்டு போன்ஸுமே நல்லா தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் விவோ இந்த V சீரிஸ்ல பெருசா சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் நல்லா தான் பண்ணுவாங்க. பெருசா கோட்டை ஓட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு போன்லையும் பெட்டரா வந்திருக்கும். பட் இந்த ரெண்டு போன் எடுத்துட்டு போய் மற்ற போன்ஸ் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ஏன்னா இப்போ 8+ Gen 1 இருக்கு, அதோட போய் கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மி தான். பட் இந்த ரெண்டு போனை மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் போன சீரீஸ்ல இருந்து அப்கிரேடுங்கிறது பெருசா கிடையவே கிடையாது பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல. அண்ட் நெக்ஸ்ட் கேமரால தான் ஒரு அப்கிரேட் வந்திருக்கு. அதுவுமே ப்ரோக்கு தான் வந்திருக்கு. V29 பார்க்கும்போது பிரைமரி 50 மெகாபிக்சல் சோனி IMX 766 OIS இருக்கு. ரெண்டாவது 8 மெகாபிக்சல் ட்ரோயிட், மூணாவது 2 மெகாபிக்சல் மேக்ரோ, செல்ஃபி கேமரா 50 மெகாபிக்சல். பிரைமரிக்கு மட்டும் தான் OIS, ரியருக்கு இந்த செல்ஃபி கேமராக்கு OIS வந்து கிடையாது. மேக்ஸிமம் 4K வந்து ரியர்லையும் எடுக்கலாம், செல்ஃபிலையும் எடுக்கலாம். வந்து ஒரு பாசிட்டிவ் V29. அதே மாதிரி இந்த ஆரா லைட் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம். அதுல இருந்து லைட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் V27 இருக்க அதே கேமரா தான். V27 கேமரா நல்லா தான் இருக்கு. பட் இப்போ கொஞ்சம் அப்கிரேட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நினைச்சேன். அட்லீஸ்ட் சென்சார் மாற்றுவாங்கன்னு நினைச்சேன். அதுவுமே வந்து பண்ணல. அதே கேமரா அதே ஃபீச்சர்ஸ் தான். சும்மா பேருக்கு நாங்கள் அது இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேமரா மாடியூல் டிசைன் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசா இல்லை. V29 Proன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க.
இங்கேயுமே பிரைமரி அதே 50 மெகா பிக்சல் தான், சோனியோட IMX766 தான் ஓஎஸ் இருக்குது. ரெண்டாவது இங்க வந்து ஒரு 12 மெகா பிக்சல் சோனியோட 663 டெலிஃபோட்டோ சென்சர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது விவோட எக்ஸ் சீரிஸ்ல வந்து யூஸ் பண்ண அதே சென்சர் தான். ஸோ நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே வந்திருக்கும். ரெண்டாவது 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் வந்திருக்கு. செல்ஃபி கேமரா இங்கேயுமே 50 மெகா பிக்சல் 4K வந்து போத் ரியர் அண்ட் செல்ஃபில வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதுல தான் 4K 60 FPS கொடுப்பாங்க செல்ஃபிக்கு. இந்த V29 வந்து கொடுக்க மாட்டாங்க. போன சீரிஸ்ல என்ன பண்ணாங்களோ அதே தான். ஸோ கேமரான்னு பார்க்கும்போது V29 Pro கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி தான் வந்து தோணுது. இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன்லாம் நல்லா பண்ணாங்கன்னா அந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல கேமராவா இருக்க நிறைய சான்ஸ் வந்திருக்கு. ஏன்னா காம்படிஷனுக்கு Reno 10 Pro இருக்கு, சிமிலர் செட்டப் தான் Reno 10 Pro வந்து வச்சிருக்கு. அதோட கேமராவுமே பெட்டரா இருக்கும். முடிஞ்சா நான் ஒரு கம்பேரிசன் பண்றது வந்து ட்ரை பண்றேன். பட் கேமரா பத்தி பேசிட்டீங்கன்னா போன சீரிஸ்ல இருந்து அந்த டெலஃபோட்டோ சென்சர் ப்ரோக்கு வந்திருக்கு. மற்றபடி அதை தாண்டி கேமரா அப்கிரேட் பெருசா கிடையாது. பட் ஒரு நல்ல கேமரா வந்திருக்கு. மற்றபடி ஒன்றும் பெருசா ஹைப் ஆகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு போன்ஸோட பேட்டரி ரெண்டுமே 4600 mAh தான். ரெண்டுக்குமே 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் குயிக்கா இருக்கும். பேட்டரி கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி தான், ஏன்னா 5000 போயிருந்திருக்கணும். போன டைமே வந்து ஒரு மாடரேட் யூஸ் தான் வர மாதிரி இருந்தது. இந்த டைம் அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆப்டிமைசேஷன் பெட்டரா கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி பேட்டரி டீசெண்டா வந்து பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் வந்து நல்லாவே வந்திருக்கும். சார்ஜிங் வந்து பாக்ஸ் கொடுக்குறது ஒரு பாசிட்டிவ் அந்த ரெண்டு போன்ஸுமே வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே Android 13 பேஸ்ட் ஆன் FunOS 13 வரப்போது. அப்டேட் பத்தி பேசிட்டீங்கன்னா 2 மேஜர் அப்டேட் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் கொடுக்க சான்ஸ் வந்திருக்கு. மறுபடியும் ஆட்ஸ் ப்ளோட்வர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. போன சீரிஸ்ல யூஸ் பண்ண அதே சாஃப்ட்வேர் தான், பெரிய வித்தியாசம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா இருக்கும். FunOS உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. RAM அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா V29ல இப்பயுமே பேஸ் வந்து 128 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 8 to 128 டாப்பா வந்து 8256 வந்து லான்ச் பண்ணுவாங்க. LPDDR4X RAM UFS 3.1 ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே V29 Pro வந்து பேஸே வந்து பாத்தீங்கன்னா 8256, டாப் வந்து 12256. அங்கேயுமே DDR4X UFS 3.1 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. அண்ட் கம் டு பிரைசிங்னு பார்க்கும்போது V29 வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் போன டைம் லான்ச் ஆனா அதே பிரைஸோட கொஞ்சம் கம்மியா தான் வரணும். ஒரு 32 31 ஒரு 30K வந்தாலும் அக்ரெசிவா இருக்கும். பட் விவோ என்ன பண்றாங்கன்னு தெரியல. போன டைம் 33,000க்கு V27 லான்ச் ஆச்சு. அதோட கொஞ்சம் ஒரு டவுன் கிரேட்னே சொல்லலாம் அந்த V29. ஸோ என்ன கேட்டா ஒரு 30,000க்கு லான்ச் பண்ணாங்கன்னா அக்ரெசிவா தெரியும். ஏன்னா 33க்குலாம் லான்ச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாறுதா இருக்கும். என்ன பண்றாங்கிறத பார்க்கலாம். அடுத்து V29 Proன்னு பாத்தீங்கன்னா ஒரு 36 37க்கு ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு 36க்கு V29 Pro லான்ச் பண்ணாங்கன்னா அது அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்பவே வந்து பெட்டரான போன் சொல்லலாம். ஸோ பொறுத்து பார்ப்போம். பிரைசிங் என்னங்கிறதையும் நான் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வச்சுறேன். உங்க ஒப்பீனியன் இந்த ரெண்டு போன்ஸ் நீங்க வெயிட் பண்றீங்களாங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா இது ரெண்டுல ஏதாவது ஒரு போனோட அன்பாக்சிங் வந்து நான் போட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.